அப்படியே கட் பண்ணிடலாங்க. எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். எம்மி பருப்பி ரெடிங்க. பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. ஸ்வீட் வந்து இன்றைக்கி என்ன ஸ்வீட்னா, நட்ஸ் எல்லாம் போட்டு பருப்பி மாதிரி பண்ண போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பண்ணும்போது நட்ஸ்லாம் நிறைய போட்டு பண்ணோம்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட்டு. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி ஸ்வீட் பண்ணுறதுக்கு நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடலாங்க. நட்ஸ் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு வந்து ஒரு 15-20 பருப்பை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பிஸ்தாங்க. பிஸ்தாவும் ஒரு 20 பிஸ்தா கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாதாமே இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணிக்கோங்க, பொடிசாட்டு. அப்புறமா கோகனட் பவுட்ருங்க. நம்ம சுக்கா நரியல் இருக்குது பாருங்கள், சுக்கா தேங்காய் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கொப்பரை தேங்காய். நாங்கள் எங்கள் ஊரில் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம துருவி போட்டிருக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பருப்பிக்கு. அது கிடைக்கலன்னா உங்களுக்கு நீங்கள் கோகனட் பவுடர் இருக்குது பாருங்கள், அதை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறமாட்டு எள்ளுங்க, வெள்ளை எள்ளுங்க, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஓரத்தில் வச்சுட்டு சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். இதெல்லாம் போட்டு பண்ணும்போது அந்த பருப்பி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் கிடைக்கலன்னா உங்களுக்கு ரெடிமேட் பவுட்ரு கிடைக்கும் கடையில், வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பாவு காய்ச்சதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி டீ கடாயோ இல்லைனாக்கே ஏதாவது ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சுகர் 1 கப் எடுத்துருக்காங்க. நம்ம எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்பால் ரவையும் எடுத்துக்கிடணும். இப்போ 1/2 கப்பு தண்ணி. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, 1/2 கப்பு ஆட் பண்ணால் போதும். சுகருக்கு தகுந்தபடி தண்ணி ஆட் பண்ணிவிடணுங்க. சுகரை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பாகுபாதம் எதுவுமே தேவையில்லைங்க, காய்ச்சி எடுத்தாலே போதும். நம்ம நல்லா கரைச்சி விட்ருங்க. இதுக்கு பதிலுக்கு வந்து நீங்கள் வெல்லம் இருக்குது பாருங்கள், பாகு வெல்லம், அதை எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இதே அளவில் 1 கப்பு எடுத்து 1/2 கப்பு தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பாகுலையும் காய்ச்சலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வாசனைக்காண்டி கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா. ஒரு மட்டும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நட்ஸை போட்டுக்கணுங்க. சர்க்கரை பாவு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நட்ஸை வந்து நம்ம பாதியை போட்டுக்கலாம். பாதி நட்ஸை போட்டாச்சுங்க. அப்படியே கட்டி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இறக்கிடலாம். நம்ம போதும், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. ரவை வந்து கொஞ்சம் பரு ரவையாக இருந்ததுன்னா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கு பாருங்கள், ரவையை வந்து நம்ம போட்டு கொஞ்சம் மிக்ஸியில் அடித்து எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொடி ரவை தான் இருந்தாலும் ஒரு மட்டும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ரவையை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அதை வறுத்து ரவையை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கணுங்க.
இப்போ நான் அந்த தட்டில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் தட்டில் பண்ணாலும் தட்டில் பண்ணிடலாம். அதில் என்னைக்கா ஏதாவது டின் இருந்ததுன்னா டின்னில் ஊற்றிக்கலாம். எதுலனாலும் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நெய் தடவி வச்சு இதை ஒரு வாரத்தில் வச்சுட்டு நம்ம இப்போ ரவையை வறுத்துக்கிடலாம். ரவையை வறுக்கிறதுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கணுங்க. அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் வறுத்தோன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். நெய்யிலே வறுத்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே நெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வறுபடாதுங்க. அதனால் கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. கலர் சேஞ்ச் ஆனால் பருப்பியோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் மணம் வந்தோடனே நம்ம எடுத்துடணுங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மில்க் பவுட்ரு எடுத்துக்கலாம். எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு மில்க் பவுட்ருங்க. மில்க் பவுட்ரு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பருப்பி வந்து. அதனால் மில்க் பவுட்ரு போட்டுக்கோங்க. இதையும் இதில் போட்டே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சர்க்கரை பாக ஊற்றணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாக ஊற்றிடலாம். சர்க்கரை பாக ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு விடணுங்க. நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்பி வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பை வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். சீக்கிரமாட்டும் நமக்கு ரவை வெந்து வந்துடும். பொடி ரவை போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பி ரவையில் பண்ணதுனே தெரியாதுங்க யாருக்கும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்குங்க. பரு ரவையாக இருந்ததுன்னா மணல் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சம் பொடி ரவையாக வாங்கிக்கோங்க. அது இல்லைன்னா பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை பாகு அதிகமாகி தண்ணி மெல்ட் ஆகி இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மில்க் பவுட்ரு ஆட் பண்ணுங்கள். திக்காக வந்துடும் உங்களுக்கு. அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷமே அதிகங்க பருப்பி பண்ணதுக்கு. அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிடலாம். நல்லா திக்காகி வருது. இப்போ நல்லா திக்காயிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் ஊற்றிக்கலாம். அப்படியே கிளை இறக்கிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி சுருண்டு வந்தோடனே நம்ம எடுத்துடணுங்க. அப்படியே இந்த பிளேட்டில் நம்ம வச்சுக்கிடலாங்க. கொஞ்சமாக நட்ஸை வந்து நம்ம அடியில் தூத்திடலாம். இங்கே பட்டர் செட்டு போட்டு ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க. நட்ஸ் போட்டு பண்ணினாலும் பண்ணிக்கோங்க. சூட்டோடு நம்ம வச்சிடணுங்க. அல்லாட்டா நமக்கு சட்னு ட்ரை ஆயிரும். எல்லாத்தையும் வச்சாச்சு. நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இதை வந்து நம்ம ஒன்று போல் லெவல் படுத்தி விட்டுருணுங்க. அப்படியே லெவல் படுத்தி விட்டாச்சுங்க. லெவல் படுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம நட்ஸை போட்டுக்கலாம்.
நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. அப்படியே நட்ஸை போட்டு நம்ம ரேஸை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராகிட்டு அதில் டச் ஆயிரும். கீழே விழாது உங்களுக்கு. நட்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. கீழே விழாதுங்க. ரேஸை ப்ரெஸ் பண்ணால் போகிறோம். இதை நம்ம அப்படியே சூட்டோட கட் பண்ணி வச்சிடணுங்க. கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணிடலாங்க. எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். அப்படியே ஓரத்துலேருந்து கிராஸாக நம்ம கட் பண்ணிடலாம். தட்டு வந்து சூடாக இருக்குங்க, பிடிக்க முடியல. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்துக்கிடலாங்க. செட் ஆகி வரட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். எம்மி பருப்பி ரெடிங்க. பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்குங்க. ஒரு 1/2 hour கழித்து எடுத்துக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சிங்க. அப்படியே பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஓரத்தில் இருந்து அப்படியே இலக்கி விட்டுறணுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. எம்மி பருப்பி ரெடிங்க. வாவ், அட்டகாசமாக இருக்குங்க. எம்மி பருப்பிங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. அட்டகாசமான பருப்பி ரெடிங்க. ஹெல்த்தியான பருப்பிங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. எம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம மில்க் பவுடர்லாம் போட்டு பண்ணியிருக்கனால அட்டகாசமாக இருக்கும். அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு பிளேட்டில் எடுத்து வச்சோம்னா பார்த்த உடனே நாக்கில் வச்சு ஊறுங்க. அந்தளவுக்கு டேஸ்டி பருப்பி. வாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கு, பருப்பி சாப்பிட்டதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சுங்க. அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க பருப்பி எப்படி டேஸ்ட்டாக இருக்கணும். சூப்பர் டேஸ்ட்டில் பருப்பி செஞ்சாச்சுங்க. நம்ம ரவையை வச்சு பருப்பி ஈஸியாட்டு டேஸ்டியாட்டு செஞ்சாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.